ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம எக் மேக்ரோனி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே சின்ன துண்டு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மல்லித்தழை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்தேன். நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக இருந்துச்சு, அதனால் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 1 கப் பாஸ்தாவுக்கு 1.5 கப்பு தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். நல்லா கலந்துட்டு லைட்டாக கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே முட்டை நான் 3 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓடு இல்லாமல் பார்த்து உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. உடனே கலந்து கொடுக்காதீங்க. குக்கரை மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட எக் மேக்ரோனி பாஸ்தா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.